அடுத்து மிஸ்கின் சாருக்கு போய் அன்றைக்கி நாங்கள் பன்னீர் சோடா சாப்பிடல. அந்த கதையை போய் நான் சொல்ல போகிறேன். பக்கத்தில் ஆதித்யா வேற. ஆதித்யாவோட கதை சொல்லி முடித்த உடனே ஆக்ட் 1லேருந்து ஆக்ட் 2 அப்படின்னு ஏதோ ஆக்ட் பற்றியெல்லாம் சாமி பேசிக்கிட்டு இருக்காப்லையோ. எனக்கு அந்த ஆக்ட் 1 ஆக்ட் 2 தெரியாது. கதை அவனும் பயமுறுத்துறாப்புல. நான் நல்லா இருக்கடா, அடுத்த பண்ணலாம்டா, கமர்ஷியலாக சூப்பராக இருக்கல, இதை பண்ணுறா, நான் பண்ணுறேன்டா அப்படின்ட்டார். எனக்கு அங்கே 3வது ஏன்னா எது பார்த்தாலும் நொட்ட சொல்கிற ஒரு கேரக்டரு இந்த கதையை ஓகே சொல்லுது. அப்போ இதுவும் நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு. அதை நீங்கள் எந்த தமிழ் சினிமாவே பார்க்க மாட்டீங்கல்ல, என் சினிமாவே பார்க்கல. அப்புறம் அந்த கதையை ஓகே பண்ணுறீங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? தமிழ் சினிமா பார்த்தா நொட்ட சொல்கிறதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? அது இல்லை, அப்படிப்பட்ட ஆளே ஓகே சொல்லிட்டாரு போங்க அப்படிங்கும்போது இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கிது. சரி, இது ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிரிச்சார் வேறு, அவரும் நிறைய சிரிச்சார். ஏன்னா கண்ணாடியை போட்டு இப்படியே கதை சொன்னோம்னா இப்படியே தூங்குறாரா முடிச்சிருக்காரான்னு தெரியாது. இல்லைன்னா இப்படியே மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படியே இருப்பார், இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். எனக்கு அங்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது. அப்போ இதை நம்ம அடுத்து பண்ணிடலாம்